ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பண்டைய ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2ஏக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பேரிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷ் மெட்டீரியல் இதே மாதிரி நம்மக்கிட்ட பொது தமிழும் இருக்குது. பட் இன்றைக்கி ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் நம்ம பேசுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பிடிஎஃப் தான். பொது தமிழை கம்பேர் பண்ணுறப்ப இது மெட்டீரியல் ரொம்ப கம்மி தான். நீங்கள் ரொம்ப சீரியஸாக உட்காந்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளே ஒரு 95+ எடுக்கிற மாதிரி நீங்கள் தயாராகிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற பிடிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கடைசியாக நடத்தப்பட்ட குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். சார், குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷே இல்லைன்னு சொல்லாதீங்க, இருந்துச்சு. ஃபார் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் நடத்தப்பட்டது. சரிங்களா? அடுத்ததுங்க, இந்த பார்ட் பி அண்ட் பார்ட் சியில் வேர் டு ஸ்டடி. நம்ம வேர் டு ஸ்டடினா ஜஸ்ட்டு அந்த போயமாக ப்ரோஸ் பேரை போட்டு இந்த பேஜில் இருக்குது படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலை. இது கம்பைல் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டா அது எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில்னு சொல்லிட்டு அதை எடுத்து கட் பண்ணி அப்படியே ஒரு கண்டினியூஸாக இருக்கிற ப்ரோசஸ். ஃபஸ்ட் ஃப்ளைட்லேருந்து பர்த்டே லெட்டர் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி போயமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்லேருந்து ட்ராஜிக் ஸ்டோரி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த பார்ட் பி அண்ட் பார்ட் சியை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே பக்கத்தில் 2 பிரிண்ட் அவுட்டாக எடுப்பாங்களா, அது மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 110 பேஜில் மொத்தமாக போட்டு முடிச்சிடலாம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், என்னது கண்டென்ட்டு கம்மி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது இவ்வளோ தான் கண்டென்ட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். பார்ட் பி அண்ட் பார்ட் சி ஃபுல்லாக ஸ்டோரி தான். பார்ட் பி கேட்கவே தேவையில்லை, ஜஸ்ட்டு போயம்ஸ் தான். இதில் வரக்கூடிய அந்த சினானிம், ஆண்டனிம், ஃப்ரேசஸ்ஸு அதிலே பார்ட் ஏல மோஸ்ட்லி கவர் ஆகிடும். பட் பார்ட் ஏல கிராமர் பார்ட் எல்லாமே ஷார்ட்கட்ஸ் தான். டென்சஸ்ஸு, டிக்ரீஸு, ஜெரண்டு, இன்ஃபினிட்டிவ்ஸு, பிளெண்டிங் வேர்ட்ஸு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் டு அமெரிக்கன் இங்கிலீஷ், அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸஸ், பேசிவ் வாய்ஸஸ்ஸு, இது மாதிரி பிளெண்டிங் வேர்ட்ஸு மாதிரி இருக்கிறது எல்லாமே கொஸ்டின் டேக்ஸு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுனா இது அவ்வளோதான். அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான். இப்படி வந்தால் இப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஈஸியாக கிராமரில் நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஜென்ரல் இங்கிலீஷை கண்டென்ட் கம்மி கம்பேரிங் டு பொதுத்தமிழ். 6 to 12 போத்து ஓல்டு அண்ட் நியூ புக் படிக்கணும். அது ரொம்ப கஷ்டம்தான். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது கிராமர் பிடிஎஃப் நம்ம ஓல்டு புக்கையும் சேர்த்துருக்கோம். பட் நாட் நெசசரி. நியூ புக்கே போதும். நியூ புக் கூட தேவையில்லை. நீங்கள் அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஏன்னா மற்ற இந்த சினானிம், ஆண்டனிம், மீனிங்ஸ் இது எல்லாமே பார்ட் பி அண்ட் பார்ட் சிலே கவர் ஆகிடும். பட் இருந்தாலும் ஏன் நம்ம கொண்டு வரோன்னா, குரூப் 2A மெயின்ஸில் அந்த கிராமர் போர்ஷன் மட்டும்தான் இருக்குது. அந்த கிராமரும் ரீசனிங்கும் தான் உங்களுக்கு வேலை வாங்கி தரும். சரிங்களா? அதனால தான் நம்ம இங்கேயே அதை கொண்டு வந்துட்டோம். ஓல்டு புக்கில் இருக்க கிராமர், நியூ புக்கில் இருக்க கிராமர், இதை தாண்டி எங்கேயும் வெளியிலலாம் போக மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த தரவாக இருந்தீங்கனாலே போதும், கிராமரில் முழுக்க மார்க்கை நீங்கள் எடுத்துட முடியும். ப்ளஸ் அடிஷ்னலி அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இதை தவிர்த்து நம்மக்கிட்ட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷனில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட், திருக்குறள் மட்டும் தனியாக இது பண்ணியிருக்கோம். பொது தமிழ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு தெரியுமா, டிஎன்பிஎஸ்சிக்கு அவ்வளோக்கு முக்கியம் இல்லை. பட் இருந்தாலும் இஃப் யூ வாண்ட் we will provide. சரிங்களா? we will meet in next class. Thank you.